தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வசனங்களிலே வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்த நாட்களிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. தேவாலயத்தில் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு காணிக்கை பெட்டி வைத்திருக்கிற இடத்திலே அமர்ந்திருந்தார். அப்பொழுது ஜனங்கள் வந்து காணிக்கை போட்டார். ஐஸ்வர்யவான்கள், ஏழைகள் என்று அநேகர் வந்து காணிக்கை செலுத்தினார். அது ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார். அப்பொழுது ஐஸ்வர்யவான்கள் மட்டுமல்ல, ஒரு ஏழை விதவை வந்து 2 காசு போட்டாள் என்று நம்ம பார்க்கிறோம். அதை ஆண்டவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு, இவர்கள் எல்லாரை காட்டிலும் இவள் அதிகம் போட்டாள், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலுத்திவிட்டாள் என்று ஆண்டவர் அவளை மெச்சிக்கொண்டார். ஐஸ்வர்யவான்கள் அதிகமாய் கொடுத்தார்கள். அந்த ஏழை விதவை 2 காசு போட்டதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எவ்வளவு கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம் என்று நாம் இருதயத்தை ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த ஏழை விதவை கொஞ்சமாய் கொடுத்தாலும் இவள் அதிகம் கொடுத்தாள் என்று ஆண்டவர் மெச்சிக்கொண்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் என்றும் ஆண்டவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா நாம் எவ்வளவு கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம் என்று நாம் இருதயத்தை சோதித்து பார்க்கிறார். நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது மட்டுமல்ல, எவ்வளவு வைத்துக் கொள்கிறோம் என்றும் அவர் பார்க்கிறாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் பார்வையை வித்தியாசமானது. இப்போ நமது இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் நமது ஆண்டவர். கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, நான் ஊழியர்களுக்கும் பேசுகிறேன், விசுவாசிகளுக்கும் பேசுகிறேன். ஊழியர்களும் கவனிக்கணுங்க. நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மற்றதை ஊழியத்துக்கு செலவிடணுங்க. மிஷினரி ஊழியங்களுக்கு, தரித்திரருக்கு, நற்கரியர்களுக்கு, விதவைகளுக்கு என்று, ஏழைகளுக்கு என்று தாராளமாக நாம் இப்படி ஊழியத்தில் செலவிடணுங்க. இன்றைக்கு அப்படி இல்லாதனால தான் வித்தியாசமான காரியங்களை, சாட்சிக்கேடுகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இருக்கிறது போதும்னு நினைங்க. கர்த்தர் கொடுக்கறத ஊழியத்துக்கு செலவிடுங்க. ரட்சிப்புக்காக செலவழிங்க, சுவிசேஷ ஊழியத்துக்காக செலவழிங்க. அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.